கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு எபிசோட், பெண்கள் எவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கிய பங்கை அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு பெண்களை குறித்தும் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு இன்னொரு ஸ்திரீயை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலை வணங்கி தேவனிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற உம்முடைய ரெவலேஷன் நாலேஜ் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லி கேட்கலாம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உமக்குரியதப்பா. இந்த வேதத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்காகவே, உம்மை அறியறதுக்காக, உம்மை தெரிந்து கொண்டு உம்முடைய இரகசியங்களை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறதுக்கு நீர் கொடுத்துருக்கிற இந்த ட்ரெஷருக்காக ஸ்தோத்திரம். பொக்கிஷம் ஐயா, இந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. சிப்போரா, இந்த ஸ்திரீ யாருன்னு யோசிக்கலாம். இந்த அம்மா மகா பெரிய மனுஷனாகிய மோசேயின் மனைவி. எதற்காக மகா பெரிய மனுஷன் நீங்கள் நினைக்கலாம்? பார்வோனின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த யூத ஜனங்க, அவர்களை விடுவிக்க ஒரு தாசனை தெரிந்து கொண்டார். அந்த தாசன் எவ்வளோ அற்புதமாக அந்த மனுஷனை உருவாக்குறார் தேவன். தேவனுடைய வசனம் சொல்லுது இல்லைங்களா, தாயினுடைய கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுக்கும் இன்னும் டீப்பர் வேர்டு, உன் தாய் உருவாகிறதுக்கு முன்பதாகவே. எப்படி பாருங்க, உன் தாய் உருவாகிறதுக்கு முன்பதாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்மை கண்ட தேவன். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் பெரிதாய், அதிகமாய், வல்லமையாய் பெருகினார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம், நீ உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும். இந்த கடலின் மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும். கர்த்தர் ஒன்றுமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது வெளிச்சம் உண்டாக கடவுதுனார், வெளிச்சம் உண்டு. ஸோ ஒன்றுமே கிடையாது. அந்த இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரை நம் வாழ்க்கையில் முக்கிய ஸ்தானத்தை கொடுத்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நடத்துகிற விதமே அற்புதமானது. அதை தான் மோசேயுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. தெய்வஜனமே, பார்வோன் பயந்தார். யூதர்களுடைய பெருக்கத்தை கண்டு, அவங்களுடைய வல்லமையை பார்த்து பார்வோன் பயந்தார். எனிமி கேம்போட இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்தினால இனி பிறக்க போகிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் எல்லாரையும் கொன்று நைல் நதியில் போடு. ஆனால் அந்த இடத்துல நம்ம படித்தோம், அதிக ஆழமாக நம்ம சிந்தித்தோம். சிப்ரா அண்ட் புவாவை பற்றி அந்த மறுத்து வச்சுங்க
தெய்வ பயத்துக்குள்ள காணப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த பொல்லாத காரியத்தை நான் செய்ய முடியும்? குழந்தை பிறக்கிற குழந்தைகளை நான் எப்படி கொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னாக்கா இந்த பூமியில் அபார்ஷனே இருக்காதுமா, அபார்ஷனே இருக்காது. சிலர் என்னத்துக்காக அபார்ஷன் பண்றாங்கன்னு கூட தெரியாம அபார்ட் பண்ணிடுறாங்க. இந்த 2 பெண்கள் ஸ்திரீகள் எப்படி தேவனுக்கு விரோதமா நான் செய்விட? ஸோ அப்படின்னா அபார்ஷன்னா என்ன? தேவனுக்கு விரோதமான காரியம். ஒரு எகிப்து பெண்கள் சொல்றாங்க. இப்போ அதை தாண்டி தேவனுக்கு பயந்து பார்வோனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாம, இன்னைக்கு பார்வோனின் கட்டளைக்கு கீழ்ப்படியலன்னா என்ன நடக்கும்? தலை வெட்டப்படும். ஆனா அந்த 2 பெண்களும் ராஜாவுடைய கட்டளைக்கு பரவாயில்லன்ட்டு தைரியமா நின்னாங்க. தைரியமா நின்னதுடைய விளைவு அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு ராஜாதி ராஜாவுடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ராஜ்யத்துக்கு உண்டான காரியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்துக்கு நம்ம முக்கியம் கொடுத்து அவருக்கு பின்பாக நம்ம நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு மனுஷன் யோசேப்பு நிமித்தம் முழு இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்றால் யாரு? யாக்கோபு. அவனுடைய 12 கோத்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்து, அதுக்கு பிறகு உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டது. வண்டர்ஃபுல்னா இன்னைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையும் அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தேவனுக்கு பிரியமா நடக்கணும். இன்றைக்கு அங்க ராஜாவுடைய கட்டளைக்கு விரோதமாய் நின்னாலும் பரவாயில்ல என்று சொல்லி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழியில நடந்த மகிமையின் தேவன் இப்போ அந்த இடத்துல எக்ஸடஸ் யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். இந்த மருத்துவச்சிகளுடைய தைரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், இது 2 ஒன்றாய் இணைந்து காப்பாற்றப்பட்டது தான் ஆண் பிள்ளையாகிய மோசே. அங்கே அவர் காப்பாற்றப்பட்டு பிறகு தன் தாயும் சகோதரியும் எந்த நைல் நதியில் குழந்தைய வெட்டி, அதாவது கொன்று குவிக்க வைக்கிறாங்க பார்வோம். ஆனால் கர்த்தர் காப்பாற்றி அதே நைல் நதியில் மோசேக்கு ஒரு அழகான பாஸ்கெட்டில் அந்த இடத்துல விடுறாங்க அந்த அம்மா. கரெக்டாக பார்வோனின் குமாரத்தி பாருங்க, பார்வோன் ராஜா கட்டளை போட்டார், ஆனால் பார்வோனின் குமாரத்தி அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவங்க இந்த அழகான குழந்தைய எடுத்து அந்த இடத்துல மிரியாம் வராங்க, நான் போய் இந்த குழந்தைக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு பால் கொடுக்குற ஒரு தாயை கொண்டு வரட்டுமான்னு கேட்கும்போது அங்கே பார்வோனின் குமாரத்தி அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல காட்ஸ் ஃபேவர், சும்மா அக்செப்டிங். இப்போ நமக்கு எல்லாமே அப்படியே நடக்காது. அங்கே தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவு இருந்தால் தான் காரியம் நடக்கும். அந்த இடத்துல தேவனுடைய தயவு காணப்படுகிறது. மறுபடியும் அந்த வார்த்தை, தாயினுடைய கருவிலே நீ உருவாறதுக்கு முன்னதாகவே உன் கருவை என் கண்கள் கண்டதுன்னு தேவன் சொன்ன வார்த்தையை அந்த இடத்துல நடக்குது பாருங்க. தேவனுடைய கண்கள் மோசே கண்டது. இந்த குழந்தையை தண்ணீரில் நான் எடுத்ததுனால இந்த பிள்ளைக்கு மோசேன்ற பேர் வைக்கிறார். இங்க பார்வோனின் குமாரத்தி பேர் யார் வைக்கிறா? பார்வோனின் குமாரத்தி.
அந்த மிரியாம் போய் அந்த குழந்தையின் தாயை கூட்டிட்டு வராங்க பராமரிக்க. எந்த ராஜா கட்டளை போடுறாங்க அழிக்கணும்ட்டு, அந்த ராஜாவுடைய பணத்தாலேயே வளருகிறார் மோசே. அவர் பிறந்த வீட்டிலே வளருகிறார் மோசே. ஒரு குறையின்றி இந்த மகன் வளர்க்கப்பட்டு தன்னுடைய ஏஜ் வந்த உடனே பார்வோனின் குமாரத்தி இடத்துல மோசேயின் தாய் ஒப்படைக்கிறாங்க. நல்ல சிந்திங்க, நமக்கு விரோதமாய் காணப்படுகிற எந்த லாவாக இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆலோசனைகளையும் எவ்விதமாக தேவன் அதமாக்குகிறார். இதுதான் நமக்கு இதில் இந்த பாயிண்டில் நம்ம கற்றுக்கிற இம்பார்ட்டன்ட் தாட். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமேனால் உன் சத்துருக்களையும் உன்னிடத்தில் சமாதானப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம வழி கர்த்தருடைய பிரியமான வழியில் காணப்படணும். கர்த்தருக்கு உகந்த வழியாக இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்குற காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படணும். அப்படி இருக்குமே ஆனால் உன் சத்ரு, எந்த மனுஷனும் நமக்கு சத்ருவாக நம்ம பார்க்கக்கூடாது. அவங்கள யூஸ் பண்ணுறான் சாத்தான். ஸோ முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்த்து நம்ம சிரிச்சுக்கணும். அது பின்னாடி கிரியை செய்து பாருங்கள், பொல்லாத கிரியை, அதை தான் பார்த்து நம்ம முறைக்கணும். அது முறைக்கணும்னா என்ன செய்யணும்னா, தேவனுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செயல்படணும். அங்கே செய்தாங்க. தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? கொலை செய்யாதே. கரெக்டாக செஞ்சாங்க.